அந்த கூமாப்பட்டி ரீல்ஸ பாத்தியா? ஒரே ஃபன்னா இருக்கு. ஹேய், அந்த கூமாம்பட்டி கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இது ஒன்றும் கிளாஸ் ரூம் கிடையாது. உட்காந்து எல்லாம் சீக்கிரமா ஏய் சுஜித், சேர நல்லா டைட்டா புடிச்சுக்கூடா, அப்புறம் இல்லைன்னா கீழே ஊந்துருவானா. அட கடவுளே! இந்த கார்பெண்டரை நம்பி ஒரு வேலை விட்டாக்கா பாதியிலே விட்டு போயிட்டாங்க. இன்னும் ஜன்னல் வைக்கல, ஒரு கதவு வைக்கல, மாடி சைடுல ஒரு தடுப்பு கூட வைக்காம போயிட்டாரு இந்த ஆளு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்க யாருன்னா விளையாட மாடியில ஏறினா என்ன ஆகுறது? சுஜித்தோட அப்பா அம்மா வேற நாளைக்கு பாப்பாவோட இங்க வராங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்னலைக்கு உன் அம்மா வானத்தை பார்த்து பேசிட்டு இருக்காங்க? என்னது வானத்தை பார்த்து பேசிட்டு இருக்காங்களா? அம்மா தனியா என்னம்மா வானத்தை பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா? அது ஒண்ணும் இல்லடா பசங்களா. சுஜித் உங்க அம்மா நாளைக்கு பாப்பாவோட ஊர்ல இருந்து இங்க வராங்களாம். சோ இந்த வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்க சொல்லியிருந்தாங்க. இந்த கார்பெண்டர் நான் உள்ள போய் சமையல் வேலை முடிச்சுட்டு வரதுக்குள்ள எங்கேயோ கிளம்பிட்டாரு. திரும்ப போன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. இந்த ஜன்னலு கதவு மேல வைக்கிற அந்த தடுப்பு செவுரு வேற அப்படியே இருக்கு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடா. ஆன்ட்டி, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வானத்தை பார்த்து பேசிட்டு இருக்கீங்களா? அதான் நாங்க இத்தனை பேர் இருக்கோமே, நாங்களே ரெடி பண்ணிடுறோம். என்னடா சொல்ற சிட்ரிக்? முடிச்சிடலாம்டா சுஜித். ஆன்ட்டி, ஆல்ரெடி எங்க வீட்டுக்கு நானும் என் அப்பாவும் சேர்ந்துதான் வேலை பார்த்தோம். அதனால எனக்கு வேலை கொஞ்சம் தெரியும். இப்ப எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். ஏன் ஆன்ட்டி, நாங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரோம். ஏதாச்சும் டவுட்னா நாங்க சாட் ஜிபிடி யூடியூப்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துப்போம். ஹவு டு ஃபிக்ஸ் அ விண்டோன்னு சொல்லி. நீங்க வழி பண்ணிக்காதீங்க. பசங்களா என்ன ஆளாளுக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கீங்க? சுஜித் பாத்துக்கோ, இது உங்க வீடு தான். உங்க அம்மா வந்து எதனா தப்பாச்சுன்னு சொல்லி கேட்டாங்களா உங்களை தான் மாட்டி விடுவேன். அதெல்லாம் பாத்துக்கலாம் ஆன்ட்டி, பிரச்சனை இல்லை. காய்ஸ் எல்லாரும் கேட்டுங்க நான் சொல்றத. இது என்னோட வீடு. அதனால கேர்லெஸ்ஸா அப்படி இருந்துடாதீங்க. ஜன்னல்லாம் கண்ணாடியில பண்ணியிருக்காரு எங்க அப்பா, பார்த்து வாங்கி. ஸோ பொறுமையா கவனமா வேலை செய்யுங்கடா. சுஜித், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு திங்ஸ் எங்க இருக்கு? அதோ சைட்ல இருக்கு பாரு தாரா, அங்கதான் எல்லா திங்ஸும் இருக்கு. சரி என்ன காய்ஸ், நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? சுஜித், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சா கரெக்டா இருக்கும். நானும் தாராவும் இங்க இருக்கிற ஜன்னல் எடுத்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நீயும் சிட்ரிக்கும் சேர்ந்து மேல இருக்க அந்த தடுப்பு செவரை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இதான் நம்ம பிளான். சூப்பர் லக்கி. அப்ப நாங்க மேல போய் வேலை பாக்குறோம், நீங்க கீழே இருந்து வேலை பாருங்க. டே சிட்ரிக், நீ என்னடா ஒரு முழு கார்பெண்டராவே மாறி நிக்கிற? சுஜித்தே, நம்மலாம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்கிறா. ஆமா, கீழே அதுங்க ரெண்டும் என்ன பண்ணிட்டு இருக்குங்க? ஒரே பேச்சு சத்தமா இருக்கே. தாரா, அந்த கூமாப்பட்டி ரீல்ஸ பத்தியா? ஒரே ஃபன்னா இருக்கு. அந்த அண்ணா ஜாலியா தண்ணியில உட்காந்து விளையாடி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா லக்கி, நானும் அந்த ரீல்ஸ் பார்த்தேன். ஒரே ஃபன் தான். சரி ஓகே, வா நம்ம வேலை பார்ப்போம். அவங்க மேல வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹேய், அந்த கூமாம்பட்டி கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இது ஒன்றும் கிளாஸ் ரூம் கிடையாது. உட்காந்து எல்லாம் சீக்கிரமா வேலை பாருங்க. எங்க அம்மா அப்பா வந்துட போறாங்க. செட்ரிக் பாத்துடா, கீழே வந்துட போறடா, பொறுமையாடா. ஏய், அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு மட்டும் அந்த பொருள் தேவைப்படுதுடா. அதை போய் மட்டும் கீழே போய் எடுத்துட்டு வாடா சுஜித். தாரா, ஃபர்ஸ்ட் நம்ம ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபிக்ஸ் பண்ற வேலையை பார்க்கலாம். நான் கொஞ்ச நேரம் பெயிண்ட் அடிக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் பெயிண்ட் அடி. வெல் லக்கி, இந்த ப்ளூ கலர் வீச்சுக்கு ஒயிட் கலர்ல பெயிண்ட் அடிச்ச ஜன்னல் சூப்பரா தான் இருக்கு. டோருக்கும் ஒயிட் கலர் இருக்கிறதுனால நல்ல காம்பினேஷனா இருக்கும். லக்கி, பெயிண்ட் நல்லா திக்கா அடி, அப்பதான் பார்க்க சூப்பரா இருக்கும். தாரா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? லொடன்னு பேசிட்டே இருக்க. நான் வேற எங்கன்னா மாத்தி அடிச்சிட போறேன். சரி லக்கி, நீ வேலையை பாரு. டேய் சுஜித்தே, எப்படியோ அந்த சிமெண்ட் அப்ளை பண்ணியாச்சுடா. இப்ப வச்சு ஒரு அமுக்குனா போதும், அது கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடும். டே சிட்ரிக், பாத்திரா. டே, என்னடா வீடு ஆடுற மாதிரி இருக்கு? பொறுமையா பண்றா, ஏதோ ஆயிட போகுதுடா. அதெல்லாம் பிரச்சனை இல்லடா, அவ்வளவுதான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பாரு. அன்னைக்கு அந்த கார்பெண்டர் அங்கிள் இப்படிதான் பண்ணாரு. இதோ அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. தடுப்பு சுவர்கள் ரெடி. டேய் சிட்ரிக்கே, உண்மையாலே வேற லெவல்ரா நீ. 10 நிமிஷத்துல இந்த வேலையை முடிச்சிட்ட. உனக்குள்ள பல திறமைகள் இருக்குடா. சரி போதும் புகழாத. எனக்கு ஆல்ரெடி இந்த வேலை தெரிஞ்சதால நான் பண்ணிட்டேன்டா. சரி வா, கீழே போய் அதுங்க என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இல்லை அதுங்களுக்கும் போய் ஹெல்ப் பண்ணுவோம், வேலை சீக்கிரமா முடியும். அப்புறம் என்ன லக்கி, வேலைலாம் முடிஞ்சுதா? ஹேய், என்ன வெறும் பெயிண்ட மட்டும் அடிச்சு வச்சிருக்கீங்க? டேய் சுஜித், இது பண்றதுக்கே நேரம் கரெக்டா இருந்துச்சுடா. அதனாலதான் அப்படியே நிக்குது. இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த 2 ஜன்னல் எடுத்து அந்த சைடுல ஒட்டிட்டா முடிஞ்சிருச்சு. நீங்க 2 பேர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். சரி ரெடி பண்றோம். என் வீடாச்சே. செட்ரிக் வாடா, இதையும் முடிச்சிடலாம்டா. தோ இருடா, சேரை கொண்டு வரேன். டே சுஜித், சேர நல்லா டைட்டா புடிச்சுக்கூடா, அப்புறம் இல்லைன்னா கீழே ஊந்துருவேன் நான். இந்தாடா செட்ரிக், ஃபிக்ஸ் பண்றா. நல்லா டைட்டா அமுக்குடா சுஜித், நீ கூட சேர்ந்து அமுக்கு. அவ்வளவுதான், ரெடி. ஏஹே லக்கி தாரா, என்ன ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க வேலையை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஏஞ்சி வந்து. இருங்கடா வரோம். நாங்களே பெயிண்ட் அடிச்சு டயர்ட் ஆயிட்டோம். ரைட்டு வீடு. அப்பாடா, எப்படியோ விண்டோ வச்சாச்சு. டேய் சுஜித், இவ்வளவு நேரம் நீங்க பண்ண வேலை பெரிய விஷயம் இல்ல. இப்ப பண்றதுதான் பெரிய விஷயமே. ஒரு வீட்டுக்கு முக்கியமான தேவை கதவு. அந்த கதவு தான் இப்ப நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. சோ பாத்து பண்ணுங்க. செட்ரிக் இருக்கப்ப நமக்கு எதுக்கு கவலை? அப்படி சொல்றா சுஜித்தே. சரி, அந்த கதவு புடிவா. டேய் சுஜித், என்னடா இந்த கதவு இவ்வளோ வெயிட்டா இருக்கு? அதான்டா எனக்கும் புரியல. வெயிட் கம்மியா இருக்கும்னு நினைச்சேன். சரி வா, ஏதோ பேசிட்டோம் வேற. அப்படியே அழுக்கா தூக்கி வைப்போம். சுஜித், பாத்து கேர்ஃபுல். புறா டைட்டா புறா. சுஜித்தை கீழே வழுக்கிற மாதிரி இருக்குடா. அதேதான்டா. அப்பாடா, சூப்பர்டா, எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சுடா.
நம்ம கொடுத்த வேலையை ஒழுங்கா முடிச்சிட்டோம். பசங்களா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றீங்கன்னு பார்த்தா நிஜமாலுமே வீட சூப்பரா ரெடி பண்ணிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த வயசுல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு அழகான வீட்டையே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த ஒற்றுமை தான் உங்க ஸ்ட்ரென்த்தே. சூப்பர் பசங்களா. எல்லாரும் வேலை செஞ்சு டயர்டா இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் நான் பிரியாணி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க உள்ள போய் சாப்பிடலாம். ஹலோ பசங்களா, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சுஜித்தோட அம்மா பாப்பாவோட வீட்டுக்கு வராங்க. அது என்ன பாப்பாவா இருக்கும், பாய் பேபியா இல்ல கேர்ள் பேபியான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.